அன்னைக்கு வந்து நடந்தது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். பெபி அது மாதிரி நாங்க பார்த்ததே இல்ல. அவன் அவ்வளவு சீரியஸா இருந்தான். நான் என்ன சொன்னேன், சார் நீங்க அவளை ஹராஸ் பண்றீங்க, அபியூஸ் பண்றீங்க. அவர் சட்டை கூட போடல, அப்படியே அவர் ஓடி வந்தாரு. டயர் கடியில அவன் கால் மாட்டிக்கிட்டு இருக்கு. அவர் ஏஜ் கேக்குறாருனாலே ஆப்வியஸா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இங்க இருந்து கூட்டு போயாச்சு. அங்க ஸ்ட்ரீட் லைட் இல்லாத மரம் ஒரு இடத்துக்கு பார்த்துட்டு அவளுக்கு வந்து என்ன பண்ணன்னு தெரியல, பேனிக்ல இருக்கிறா. டெய்லி ஒரு பீர் குடிச்சா எப்படி நல்லா இருக்கும், டெய்லி ஒரு மோர் குடிச்சா எப்படி நல்லா இருக்கும். மோர் தான். ஜோக்ஸ் பாருங்க, நல்லா ஃபன் பண்ணுவோம். பட் எங்களோட திருப்பதி vlog ஒன்று நாங்கள் போட்டிருந்தோம். அதை நீங்க பார்க்கலன்னா கீர்த்தி ஸ்ரதா சேனல்ல ஒரு திருப்பதிக்கு நாங்கள் ரோட் ட்ரிப் போன ஒரு vlog ஒன்று போட்டிருப்போம். அன்னைக்கு வந்து நடந்தது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ரொம்ப அதை பத்தி பேசிக்க வேண்டாம், ரொம்ப வந்து அது நம்ம என்னங்கிறது இன்டெப்த் டீட்டெயில் போக வேணாம் அப்படின்னு யோசிக்கிறோம். நிறைய சேஃப்டி ரீசன்ஸ் அந்த மாதிரி காரணத்தால. பட் ஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு. என்ன நடந்துச்சு, அவ்வளோ கோவமா, அவ்வளோ சண்டை, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க. ஸோ மேலோட்டமா என்ன நடந்தது அப்படிங்கறத மட்டும் நாங்கள் சொல்றோம். So basically பிரச்சனை ஆனதே பாத்தீங்கன்னா ஃபெபிக்கு தான். லைக் எப்படின்னா, நாங்கள் வந்து இங்கேருந்து ஒரு 6 o'clock வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். இன்னொரு விஷயம், இந்த இடத்துல எங்களுக்கு ஃபீல் ஆனது என்னன்னா, நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம் எல்லாமே வந்து ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்றது. ஸோ அன்னைக்கு நீங்கள் அந்த vlog பார்த்துருந்தாலே தெரியும், நாங்கள் வந்து டேரெக்டாக கிளம்பியிருக்க மாட்டோம். இவ வந்து இந்த மாதிரி என்னோட சைல்ட்ஹுட் மெமரி, ஸோ நான் இங்கே போகணும், இங்கே போய் சாப்பிடணும். அப்பயுமே எல்லாருமே வேணாம் கிளம்பலாம் தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ராமுமே சொன்னாங்க இல்ல கிளம்புவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லடா எனக்கு அங்கே சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னதும் நான் ஆசைப்பட்டேன்றதுக்காக சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போனாங்க. அப்படிதான் அங்கே போனோம். வேற எந்த ஹோட்டல் போயிருந்தாலும் டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பிருப்போம். அங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ரொம்ப நேரம் சாப்பிட்டு ரொம்ப நேரம் கதை பேசிட்டு ரொம்ப பொறுமையா நாங்க அங்க இருந்து கிளம்பணும் பேசிக்கா. சோ கிளம்பும் போது டைம் வந்து அரௌண்ட் ஒரு 9 o'clock கிட்ட இருக்கும்னு வைங்களேன். ரொம்ப தூரமே நாங்க வந்துட்டோம். நாங்க அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பி நாங்க வந்துட்டு இருக்கோம். திடீர்னு கால் வந்துச்சு. சோ வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட கசின் ஒரு பொண்ணு தான் இருந்தா. சோ அவ என்ன பண்ணா, திடீர்னு கால் பண்ணிட்டு பயங்கரமா அழறா. அக்கா எனக்கு என்ன பண்ணனே தெரியல, இந்த மாதிரி ஃபெபியை வந்து ஒருத்தவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க, ஏதாவது நீங்க யோசிங்க. உங்க வீட்டுல நீங்க பெட்டு வளர்க்குற பெட்டு ஓனருக்கு வந்து இது ரொம்ப நிஜமாவே ரிலேட் ஆகும். அதாவது நீங்க வந்து ஒரு ட்ரிப்புக்காகவோ இல்ல எதுக்காகவோ நீங்க வந்து வெளியே போயிருக்கீங்க. சடனா உங்க வீட்டுல இருந்தோ இல்ல யாரோ ஒருத்தவங்க போன் பண்ணி இந்த மாதிரி உங்க பெட்டு ஒருத்தவங்க வந்து தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், ஒண்ணுமே புரியாது. எனக்கும் உனக்கு என்ன நடக்குது அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் கேட்கும் போது தான் என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா, இவ வந்து நார்மலா வெளியே வாக்கிங் கூட்டு போவோம்ல ஃபெபி மார்ச்ச. ஸோ நாங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா நாங்க வாக்கிங் கூட்டு போறது ஒரு 3-4 பேரா கூட்டமா தான் கூட்டிட்டு போவோம். ஸோ அதனால வந்து அவனுக்கு எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது. இன்னொன்னு ஃபெபி நார்மலாவே மற்ற டாக்ஸை பார்த்தா ரொம்ப ஜாலி ஆயிடுவான். ஃபெபியை பத்தி நம்ம வீடியோஸ் பாக்குற எல்லாருக்குமே தெரியும், அவன் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு டாக். நிறைய பேரோட பெட்டு தெரியும், தாரா நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி டெட்டின்னு ஒண்ணு வந்து அம்மா வீட்டு பக்கத்துல ஒரு பெட்டு இருந்துச்சு, அது கூட ஃபெபியோட விளையாடுவான். ஸோ அவன் எல்லா பெட்ஸ், ஈவன் நம்ம ஊர்ல வந்து அவன் பேர் என்ன, ப்ரூனி, ஸ்ட்ரீட் டாக்ஸ் கூட விளையாடுவான். ஸோ அந்த மாதிரிலாம் ஃபெபி ஜாலியா அவன் விளையாடுவான். அந்த மாதிரி என்ன இருக்கு, ஒருத்தர் வந்து அவரோட பெட்டை கூட்டிட்டு வந்திருக்காரு. அவரை பத்தி எந்த டீடைல்ஸும் சொல்ல வேண்டாம், இந்த ப்ராப்ளம் எல்லாமே இப்போ சார்ட்டட். பட் ஸ்டில் நிறைய பேர் கேட்டீங்க, நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக நாங்க இதை சொல்றோம். ஒருத்தர் வந்து அவரோட பெட்டை கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப ஃபெபி வந்து ஓடி போயிருக்கான். அவன் இன்னும் ஒரு பெட்டை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு பயங்கர குஷி, ஓடி போயிட்டு இருக்கான். ஓடி போயிட்டு இவன் ஜம்ப் பண்ணிருக்கான். நார்மலாவே பெட் வச்சிருக்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு நாய் இன்னொரு நாயை பாக்குதுன்னா ஆப்வியஸா குடுக்குன்னு ஓடி போய் மேலே ஏறும், விளையாடும், அந்த மாதிரி தான் பண்ணும். அப்படி பண்ணவும் அவர் வந்து பயந்துட்டு இருக்காரு. எப்படி ஃபெபி வந்து போனா, ஃபெபி கிட்ட லீஷ் இல்ல, ஏன்னா அவ வந்து வெளியே வந்திருக்கா. வெளியே வந்துட்டு வேற ஏதாவது டாக் இருக்கா என்ன ஏதுன்னு பாக்குறதுக்குள்ள ஃபெபி போயிட்டு இருந்திருக்கான். சோ என்ன ஆயிட்டு இருக்கு, பிடிக்கவும் முடியல. ரெண்டுமே பெரிய டாக், ஃபெபியும் பெருசு, அவங்க கொண்டு வந்ததுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டாக். ரெண்டுமே ஈக்குவல் செம்ம வெயிட்ல இருக்கிறதுனால பிடிக்க முடியல இவளால. அவர் என்ன பண்ணிருக்காரு, அவரோட டாக வந்து அவுத்து விட்டு அவர் வீட்டுக்கு ஓட சொல்லிருக்காரு. அவரோட டாக் வீட்டுக்கு ஓடிட்டு இருந்திருக்கு. ஃபெபியை புடிச்சு அவர் பயங்கரமா அடிச்சிருக்காரு. அது எல்லாமே எங்களுக்கு லேட்டர் ஆன் தான் தெரிய வந்து. ஃபெபியை பயங்கரமா அடிச்சு அவனை புடிச்சு கழுத்தை புடிச்சு சீரியஸா அந்த மாதிரிலாம் ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு ஆக்சிடென்ட் தான், கம்ப்ளீட்லி ஒரு ஆக்சிடென்ட் தான். அப்படியே ஒரு ஆக்சிடென்ட்டா நடக்கும்போது நீங்களும் ஒரு பெட் ஓனர் தான், உங்களுக்கு உங்களோட பெட்டு பெருசுனா அப்படிதான் எல்லாரோடதையும் பார்க்கணும். இப்போ ஈவன் நான் வந்து என்னன்னு சொல்வேன்னா, இப்போ ஒரு டாக் வந்து என்ன அட்டாக் பண்ணுதுன்னே வச்சுக்கோமே. அட்டாக் இல்ல, ஆக்சுவலா அட்டாக் பண்றது வந்து அது கம்ப்ளீட்டா கதையே வேற. இப்போ வந்து என் மேல பாயுது, ஜாலிக்கு வந்து பாயுது அப்படின்னா, எனக்கு பிடிக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அதை கொஞ்சுவேன், நான் அதை ஏதாவது பண்ணுவேன், அது கூட விளையாடுவேன். இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு அது பிடிங்க, தயவு செஞ்சு அது பிடிங்க, அந்த பெட் ஓனர் கிட்ட தான் நான் சொல்ல முடியும். நான் டக்குனு கையில கிடைக்கிறதெல்லாம் கொடுத்து அடிக்க முடியாது. இன்னொன்னு நம்ம ஸ்ட்ரீட் வாசல்ல இருக்க டாக்ஸ் எல்லாம் ஃபெபியை கடிச்சு, ஃபெபி எவ்வளவு சீரியஸா இருந்தான், ஃபெபி அது மாதிரி நாங்க பார்த்ததே இல்ல. அவன் அவ்வளவு சீரியஸா இருந்தான். அந்த நிலைமையில கூட அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு இப்ப வரைக்கும் நாங்க சாப்பாடு கொடுப்போம். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, அம்மா தான் ஃபர்ஸ்ட் போய் பாத்துருக்காங்க. அதாவது இது வந்து பழைய இன்சிடென்ட். அந்த ஃபெபி வந்து கடி வாங்க போனாங்க.
போலாம்ல. அப்ப மத்தவங்க வந்து என்னன்னு சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி கல் எடுத்து அடிங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போயுமே வந்து அம்மா என்ன சொல்லி, இல்ல வேணாம், அதுவும் டாக் தான், அதுக்கும் வாய் கிடையாது, அதுவும் என்ன சொல்ல ஒரு 5 அறிவு இருக்கிற ஒரு ஜீவனா. அப்போ அதை நம்ம கல் எடுத்து அடிக்கிறதும் அந்த ஃபெபியை வந்து அதை அட்டாக் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப நமக்கும் அந்த ஸ்ட்ரீட் டாக்குக்கும் என்ன வித்தியாசம்? நிஜமா இத்தனைக்கும் 4-5 நாய் சேர்ந்து ஃபெபி அட்டாக் பண்ணிருக்கு. அவன் குடிக்கிறதுக்கும் யாரும் இல்ல, அவனுக்கு அவ்வளோ கடி, அத்தனை மார்க்ஸ், அவ்வளோ ப்ளீட் ஆகி ஃபெபி ரத்தத்தோட நின்னப்ப கூட நார்மலாவே பெட்டு வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் கதவை திறந்தாலே அது ஓடிடும். இன்னும் கிளியராவே நான் சொல்றேன் என்னன்னா, வீட்டுல இவ தனியா இருக்கிறா, இவன் ஃபெபி வந்து என்னன்னா ஓடி போய் பாஞ்சிருக்கான். பாஞ்ச உடனே அவர் பயந்துட்டாரு, அந்த டாக் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஃபெபியும் ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டான், இந்த பொண்ணும் வீட்டுக்குள்ள வந்துட்டா. இவளுக்கு வந்து ஒண்ணுமே புரியல, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை ஃபேஸ் பண்றா. லைக் என்னன்னா ஃபெபி வந்து இந்த மாதிரி குதிச்சு போறதே, அவன் நல்ல வெயிட், அவன் வந்து கிட்டத்தட்ட 33 கிலோ இருக்கான். சோ அதை வந்து அவ பார்த்துட்டு அவளுக்கு வந்து என்ன பண்ணுன்னு தெரியல, அந்த ஒரு பேனிக்ல இருக்கிறா. இவர் என்ன பண்ணிருக்காரு, வீட்டுல போய் அவரோட டாகை விட்டுட்டு அவரோட ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு. அவர் ஆக்சுவலி எனக்கு அது ஒண்ணு மட்டும் எனக்கு டவுட், அவர் வீட்டுக்கு போய் ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்தாரா இல்லனா வந்து அப்படியே திறந்து விட்டு அந்த டாக் வீட்டுக்கு போயிடுச்சு. அது கிளியரா எங்களுக்கு தெரியல, ஏன்னா எங்களுக்கு அங்க இருந்த பிரச்சனையில கிளியரா என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ வந்து நம்ம ஃபெபியை கூட்டிட்டு உள்ள போயிட்டா. இவர் வாசல்ல வந்து நின்று கூப்பிட்டே இருந்திருக்காரு, கேட்டு வாசல்ல நின்று. இவளும் வந்து சொல்லுங்க சார், வீட்டுல யாரும் இல்ல, இப்போ நீங்க எதுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க, நான் மட்டும் தான் இருக்கேன், நீங்க போங்க அப்படின்னு எவ்வளவு சொல்லியிருக்கா. அவர் கேட்காம என்ன பண்ணிருக்காரு, இல்லமா கதவு தர, நான் இப்போ உள்ள வரணும், கதவு தர அப்படின்லாம் சொல்லிட்டு மெயின் கேட்டை திறந்து வீட்டுக்குள்ள வந்து, ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள அவங்க பெர்மிஷன் எல்லாம் வருது எவ்வளவு பெரிய தப்பு. ஷோரா ஃபெபி அட்டாக் பண்ணல, இவ கூட இருந்து பார்க்க தான் செஞ்சிருக்கா. ஸ்டில் நாங்க அதுக்கப்புறம் அந்த டாகை இன்ஸ்பெக்டும் பண்ணோம். அந்த டாக் மேல எந்த ஒரு பைட் மார்க்கும் எதுவுமே, ஒரு முடி கூட ஃபெபியால வந்து போல. அப்படி ஒண்ணுமே ஆகாததுக்கே அவர் நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வருவாரு, வந்து மறுபடியும் ஃபெபியை அடிச்சிருக்காரு. ஃபெபிக்கு அவரே வந்து லீஷ் கொடுங்கன்னு சொல்லி ஃபெபியை அவரே கட்டி போட்டு இழுத்துட்டு போயிருக்காரு வீட்டுக்குள்ள வந்து. நாங்க யாருமே இல்ல வீட்டுல, அங்க நின்று போன் தான் நாங்க பேசுறோம். பிளஸ் இவங்க டிரைவ் பண்றாங்க, இவங்களால பேச முடியல. இந்த பக்கம் நான் பேசுறேன், அப்படி வெளியே வந்தாச்சு. இவ வந்து சொல்லிட்டா அவர்கிட்ட, இந்த மாதிரி அவங்க திருப்பதிக்கு போயிட்டாங்க, யாருமே இல்ல, அக்காவும் வீட்டுல இல்ல, யாருமே இல்ல அப்படின்னு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து அக்ரெசிவா வந்து ஃபெபியை புடிச்சிட்டு ரோட்டுக்கு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறமா இவ கேட்டிருக்கா, சார் எங்க சார் கூட்டு போறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு. நான் ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போறேன். எனக்கு இப்போ வரைக்கும் அந்த டேர்ம்க்கு அர்த்தம் என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். மேபி நான் தப்பா சொன்னா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து கரெக்ட் பண்ணுங்க. ஒரு டாக் வந்து அக்ரெசிவா இருந்தாலோ இல்ல டாக் ஏதாவது பிரச்சனை பண்ணாலோ நம்ம வந்து ப்ளூ கிராஸ்க்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ப்ளூ கிராஸ் டீம்ல இருக்கிறவங்க தான் அதை கூட்டு போய் அது அக்ரெசிவா இருக்குன்னா அது எதுக்காக அக்ரெசிவா இருக்கு என்னன்றதை பார்த்துட்டு இன்ஜெக்ட் பண்ணி மறுபடியும் அது எங்க இருந்ததோ அங்கே தான் கொண்டு போய் விடுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து ரூல்ஸ். லைக் என்னன்னா ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்து நம்மளோட பெட் எனி டாகா இருக்கட்டும், கேட்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும் சரி, இவங்க முடிஞ்ச அளவுக்கு அததான் பாப்பாங்க, அதுதான் பண்ணுவாங்க. என்னன்னா அது வந்து அந்த அட்மாஸ்பியர்ல அது வந்து செட் அடாப்ட் ஆயிருக்கும். சோ அங்க இருந்து யாரும் எங்கேயுமே ஷிஃப்ட் பண்ண கூடாது. அதுதான் வந்து ஆஸ் பர் ரூல். சோ இவர் புதுசா ஏதோ ஒரு டேர்ம் வந்து ரெஸ்கியூல பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ண போறேன், நான் கூட்டு போறேன், நான் ரெஸ்கியூ பண்றேன் அப்படின்ட்டு இவளும் பயந்துட்டு இருக்கா. பயந்துட்டு என்ன ரெஸ்கியூ பண்ண போறீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? இத்தனைக்கும் ஃபெபியை வந்து கழுத்துல அந்த இதை போட்டு லீஷ் அந்த கயிறை போட்டு அவ்வளவு இறுக்கி புடிச்சு இப்படி தூக்குறாரு. அவன் கழுத்துல எப்படி தொங்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட வீடியோ இருக்கு, எல்லாத்துக்கும் எங்க கிட்ட வீடியோஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. பட் சீரியஸா நாங்க எதுவுமே போடல. அப்படி போட்டாலும் நாங்க ஃபுல்லா பிளர் பண்ணி தான் போடுவோம். ஏன்னா எங்களுக்கு அவரோட ஐடென்டிட்டியும் வெளியே லீக் ஆக வேண்டாம், யாருன்னு யாருக்குமே தெரிய வேண்டாம் தான் எங்களுக்கு. பட் ஸ்டில் ஒரு அவேர்னஸ்க்காக நாங்க சொல்றோம். இது நாங்க சொல்றதுக்கான ரீசன் என்னன்றத கடைசியில் நாங்க கம்ப்ளீட்டா சொல்றோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ற, அதாவது இப்போ ஒரு நம்ம ஃபெபியை வந்து இழுத்துட்டு போனது தப்பு தான். பட் இங்க வந்து விஷயம் அது இல்ல, நான் லாஸ்ட்ல சொல்றேன். சோ என்னன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெஸ்கியூ பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவளுக்கு பயம் வந்துருச்சு. உடனே போன் பண்ணி எங்க கிட்ட கேக்குறா, இப்ப இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு உடனே சரி இப்ப அவருக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன வேணும்ன்றத கேளு அப்படின்னு. அவர் வந்து இந்த மாதிரி உங்க டாக் வந்து ஆன்டி ரேபிஸ் போட்டிருக்கா, அப்புறம் வேற ஏதோ ஒன்னு வேக்சினேஷன் போட்டிருக்கான்னு கேக்குறப்போ இன்னொன்னு எல்லா வேக்சினேஷன் எல்லா இன்ஜெக்ஷனும் அப் டு டேட் போட்டிருக்கு. நம்ம அப் டு டேட் வந்து நம்மளோட வேக்சினேஷன் சர்டிபிகேட் இருக்கு, அவர்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். இவளும் வந்து ஓடி வந்து நான் எங்க இருக்குன்னு சொன்னா அதை எடுத்துட்டு வந்து போய் காட்டிட்டா. இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. பிரச்சனை என்னன்னா இங்க வந்து ஃபெபி வெளியே வந்திருக்கான், ஃபெபி குதிச்சிருக்கான், பிரச்சனை ஓகே. அந்த இது எல்லாத்தையும் பார்த்தாச்சா. அடுத்தது உங்க வீட்டுல இன்னொரு டாக் இருக்குல்ல, அதோட இதை கொடுங்க அப்படி சொல்லி கேக்குறாரு. அப்போ வந்து என்கிட்ட மறுபடியும் இது மார்ஷோட இது சர்டிபிகேட் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நாங்க வந்து அது எதுக்கு அவருக்கு வந்தது வந்து ஃபெபி, அப்புறம் மார்ஷோடதுக்கு எதுக்கு, சரி ஓகே பரவாயில்ல காட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். காட்டுனதுக்கு அப்புறம் அதுல வந்து பாக்குறாரு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அவருக்கு என்ன பண்ணன்னு
என்னன்னு தெரியல பேசிக்கலி. ஏன்னா இது அப்படிதான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஒன்னொன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகேப்பா ரேபிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அப்போ ஒரு பிரச்சனை நம்ம போ, இனிமே பாத்துக்கோமா, வெளியே வராத மாதிரி பாத்துக்கோ. ஒரு பெரிய மனுஷன் அதை சொல்லிட்டு போயிடணும். மார்ஷோடதும் சரி ஃபெபியோடதும் சரி எல்லாத்தையும் காட்டியாச்சு, எல்லாமே அப் டு டேட் கரெக்டா இருக்கு. ஆனாலும் அவருக்கு ஏதோ பிரச்சனை. என்ன பிரச்சனைன்றது தான் எங்களுக்கு புரியல. நாங்களும் சொல்றோம் அவருக்கு என்னதான் வேணுமா, என்னதான் பிரச்சனை பண்ணணும்னே பண்றாரா. சரி அவர் கத்துறாரு, என்னென்னமோ பேசிருக்காரு, சூடு இல்லையா, சொரணம் இல்லையா, வெக்கம் இல்லையாமா, என்னென்னமோ அவர் பேசிருக்காரு. ஃபெபி என்னென்னமோ பண்ணிருக்காரு. முக்கியமான விஷயம் இது பொண்ணு இது பையன் அப்படின்றதுக்காக நான் சொல்ல. வீட்டுல தனியா ஒரே ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறா, ஓகேவா? அவகிட்ட நம்ம அவ்வளவு அக்ரெசிவா நடந்துக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இப்போ நான் இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும், ஈவன் ஒரு சின்ன பையன் இருந்தாலும் நான் சொல்றேன், இருந்தாலும் சரி, நார்மலா யாரோ ஒருத்தவங்க வீட்டுல இருந்தாலும் அவங்க சொல்றாங்க, வீட்டுல பெரியவங்க யாரும் இல்ல, அப்பா அம்மா யாரும் இல்ல, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, எல்லாரும் வெளியூருக்கு போயிருக்காங்கன்னு சொல்றோம்னா, நான் நிஜமா சொல்றேன், அந்த இடத்துல ஒரு நாய் வந்து என்ன கிடைச்சிருந்தாலும் நான் அந்த இடத்துல சரி ஏதோ சின்ன பையன் சின்ன பொண்ணு வீட்டுல வேற யாரும் இல்லையா, சரிமா பாரு நான் 2 நாள் கழிச்சு பேசிக்கிறேன், இப்போதைக்கு அங்க இருந்து போகணும் தான் நான் யோசிப்பேன். ஏன்னா இன்னும் அவ்வளவு தூரம் நான் வந்து அப்படி பண்ண கூடாது. ஏன்னா அது எவ்வளவு மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது நாங்க இப்பவே எங்களுக்கு வந்து அதை நினைக்கும் போது எங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது சீரியஸா. எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு கார்பரேஷன் லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க, அதையும் காட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம், ஓகே சிப் இருக்கா அப்படின்னு யாரும் போட்டிருக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. அதாவது நம்மளோட விஷயமே என்னன்னா எங்களோட பிரைவேட் லைஃப்ன்றது வந்து பெருசா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சோ எங்களை வந்து எல்லாருக்கும் தெரியும் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்றோம் அப்படின்றது எல்லாமே தெரியும். இந்த விஷயம் வந்து அவருக்கும் தெரியுது. சோ அதனால அவர் வந்து நம்ம கிட்ட என்ன இல்லன்றது அவருக்கு கிளியரா தெரியுது. அவருக்கு நாங்க யாருன்னு தெரியுது, ஆனா நான் யாருன்னு தெரியாத மாதிரியே நடிக்கிறாரு. அது ஏன்னு எனக்கு கடைசி வரைக்கும் புரியல. அவருக்கு எங்களை யாருன்னு தெரியுதுங்கிறதே நான் லேட்டர் ஆன் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர்கிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்சு ஓகே இவர் நம்ம யாருன்னு தெரிஞ்சுதான் இவர் பண்றாரு. நம்ம யாருன்னா நம்ம அவ்வளவு பெரிய ஆள், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படி நாங்க சொல்ல. அவருக்கு எங்க பேரு, நாங்க வந்து யூடியூபர்ஸ், எங்களுக்கு ஒரு 4 பேருக்கு தெரியும்ன்றது எல்லாமே அவருக்கு தெரியுது. தெரிஞ்சுதான் அவர் பண்றாரு. எனக்கு இப்ப வரைக்கும் அதுக்கான மோட்டிவ் தெரியல. பட் ஸ்டில் அவர் வந்து மைக்ரோ சிப் வேணும் அப்படின்ட்டு போன்ல அவர் போனும் பேச மாட்டேன்றாரு. எங்கிட்ட வீட்டுல வந்து பெரியவங்க போன் பேசுங்க ஏஜ் கேட்டிருக்காரு. அக்கா 27 ஆகுது, அப்புறம் அவங்களுக்கு வந்து 28 ஆகுதுன்னு. அவ்வளவு சின்ன பசங்க என்னால பேச முடியாது. என்ன சின்ன பசங்க என்னால பேச முடியாது. அவர் ஏஜ் கேட்கிறாருனாலே ஆப்வியஸா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஏஜ் குரூப் பசங்க தான் அப்படின்னு பேச முடியாது. அப்போ அவன் சொல்லிருக்கா இதுக்கு ஓனரே அவங்க தாங்க, இதுக்கு மேல உங்களுக்கு யார்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அந்த மாதிரி பொடி பசங்க என்னாலாம் பேச முடியாது, பெரியவங்க யாராவது தான் கூப்பிடுங்க அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் நான் பேசினேன் லைக் என்னன்னா சார் இப்போ உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, என்ன சார் பண்ணணும் அப்படின்னு. எங்க ஆன்டி ரேபிஸ் போட்டிருக்கீங்களாங்க அப்படின்னு உங்ககிட்ட தான் காட்டினால அதுல இருக்குல்ல. நான் இதே டோன்ல தான் இப்படியே தான் நான் பேசுறேன், நான் போய் பேசல, நான் உண்மையை மட்டும் தான் பேசுறேன். உங்ககிட்ட தானங்க புக் இருக்கு, அதுல நீங்க பாத்துருக்கீங்களா, அதுல எல்லாமே அவர் வாங்கி வச்சிட்டாரு. புக்கு ரிட்டர்ன் தர மாட்டாரு, ஃபெபியும் கொடுக்க மாட்டாரு. இவ்வளவு நேரம் ஃபெபி அவர் கையில தான் இருக்கான். ஃபெபியோட புக்கா இருக்கட்டும் மார்ஷோட புக்கா இருக்கட்டும் ரெண்டுமே அவர் கையில தான் இருக்கு. வச்சுட்டு சொல்றாரு இல்ல நீங்க சிப்பு போடல அப்படின்றாரு. அது பண்ணல இது பண்ணலன்னு சொன்னோடனே சரி சார் நான் கேட்டது நியாயமான்னு நீங்க சொல்லுங்க. நான் வந்து என்னன்னு கேட்டேன்னா சரி சார் நீங்க இவ்வளவு டீடைல் என்னோட டாக பத்தி கேக்குறீங்க, என்னோட டாக் உங்களோட டாக் வந்து அட்டாக் பண்ணிடுச்சுன்னு நீங்க சொல்றீங்க, ஓகே புரியுது. என்கிட்ட இவ்வளவு டீடைல் கேக்குறீங்க, நீங்க இது வேக்சினேட் பண்ணிருக்கியா அது பண்ணிருக்கியா வேக்சினேட் பண்ணி செஞ்சுட்டோம். சோ இப்போ நீங்க எனக்கு ஒண்ணு காட்டுங்க, உங்க டாகோட வேக்சினேஷன் சர்டிபிகேட் காட்டுங்க. நீங்க இவ்வளவுத்தையும் கேக்குறாங்க, காட்டுனதுக்கு அப்புறம் நீங்களும் காட்டணும். அது என்ன உங்களுக்கு நீங்க காட்ட மாட்டேங்கிறது, நீங்களும் காட்டணும் சார். சோ அதனால நீங்க அதை காட்டுங்க, உங்களுக்கு வேற என்ன வேணுமோ அடுத்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதே டோன்ல தான், வேற எந்த டோன்ல இல்ல. நான் கூட கொஞ்சம் இப்ப டென்ஷன் ஆகி சொல்றாங்க, நான் ராம் பேசுனதை நிஜமா கேட்டேன். இவங்க அவ்வளவு பொறுமையா தான் சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் வேக்சினேஷன் சர்டிபிகேட் மட்டும் காட்டுங்க சார். ஃபுல் சார் தான். இந்த பிரச்சனை அவ்வளவு முடியும் போது நாங்க சார்ன்றதை தாண்டி எதுவுமே பேசலாம். அதான் நம்ம கொடுக்குற மரியாதை அவருக்கு. அவர் என்னதான் சின்ன பசங்க பொடி பசங்கன்னு பேசிக்கிட்டோம், நம்ம அவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் நடந்துக்கிட்டோம். சோ அதுக்கப்புறம் வந்து உடனே டேய் நீ எப்படி உன்னோட டாக வந்து வாங்குறேன்னு பாப்போம்டா, நீ எப்படி பண்றேன்னு பாப்போம்டா, நீ நான் ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போறேன், நீ எங்க வந்து வாங்குறேன்னு நான் பாக்குறேன். நீங்க யார் சார் என் டாக கூட்டு போறதுக்கு, நீங்க யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறேன். நான்லாம் பேசுறேன் பேசுறான் இவன்டெல்லாம் பேச முடியாதுன்றாரு. என்ன ஐயோ நான் பக்கத்துல வந்து கேக்குறேன் என்னன்னா நீ மரியாதை இல்லாம பேசுன, இதை விட எப்படி சத்தியமா சொல்றேன் இவங்க வந்து இப்படிதான் பேசினாங்க, முடியாது அப்படின்ட்டு போனை கொடுத்துட்டாரு. சோ கொடுத்த உடனே நான் வந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரி சரி ஓகே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு, நான் வந்து இந்த கோயம்பேடு கிட்ட இருக்கிறேன், சோ நான் வந்துடுறேன் 10 நிமிஷம் வந்துடுறேன் வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு உடனே அவ சொல்றா இந்த மாதிரி சார் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் அவங்களே வராங்கன்னு உடனே அவர் வந்து என்னன்னு சொல்றாரு இந்த மாதிரி 10 நிமிஷத்துல வராங்களா, என்ன திருப்பதி போயிருக்காங்கன்னு சொன்ன போய் சொல்றியா நீ அப்படின்றாரு. ஐயோ வராங்கன்னு சொல்றாங்கல்ல நம்புங்க, நீ சும்மா வேற யாரையா கூப்பிட்டு வந்துட்டு நீ இவங்க தான் அதெல்லாம் நான் நம்ப முடியாது, நீ சும்மா போய் பேசிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிடிச்சி அவ்வளவு திட்டுறாரு. இந்த இடத்துல எப்படி ஃபீல் ஆச்சுன்னா திருப்பதி போயிட்டாங்களே அதனாலதான் நம்ம வம்பு எடுக்கிறோம், இப்ப இவங்க திருப்பதில இருந்து பாதியிலே வராங்கன்றாங்க, அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி தான் இருக்கு. 10 நிமிஷத்துல எப்படி வருவாங்க, சரி வர
வரேன்னு சொல்லியாச்சு வாங்கன்னு அமைதியா இருக்க வேண்டியது. அது எப்படி வருவாங்க அது எப்படி வருவாங்கன்னு அவ்வளவு நேரம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் மறுபடியும் இவங்க கிட்ட எப்படி நீங்க 10 நிமிஷத்துல வருவீங்கிறது இவங்க என்ன சொன்னாங்க, சரி நான் உங்களுக்கு ரூட் சொல்றேன், நான் எங்க இருந்து வரேன், இப்ப நான் கரெக்டா இந்த இடத்துல இருக்கேன், இங்க இருந்து நான் ரைட் எடுத்து வரணும், எனக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதான் இவன்ட்டால பேச முடியாது, இவன்ட்டால பேச முடியாது, மரியாதை எல்லாம் பேசுறான், என்கிட்ட பேச முடியாது சீரியஸா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் போனையும் கட் பண்ணிட்டு நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஏரியாலே ஒரு பெரிய ஆள் ஒருத்தர், அவர்கிட்ட சொல்லலாம், அவர் ஒரு நல்ல மனுஷன். சோ அவர் சொன்னா ஏன்னா அந்த வீட்டுல அந்த பொண்ணு தனியா வேற இருக்கு, சோ அவரு ஹெல்ப் பண்ணுவாரு, ஏதோ ஒண்ணு அந்த பொண்ணு தனியா இருக்கு கொஞ்சம் பாத்துப்பாரு, நம்மளும் போறதுக்குள்ள அவரை சார்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு நாங்க யோசிச்சோம். ஏன்னா நார்மலா எல்லா ஹெல்ப்னாலும் எல்லாரும் அவர்கிட்ட கேட்பாங்க. சோ அதனால நாங்களும் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டோம். அவர் அவங்க பேர் மட்டும் சொல்லுங்கம்மா, நான் அதுக்குள்ள நான் போறேன் அப்படின்ட்டாரு. சரி சார் நாங்க பேர் கேட்டு சொல்றோம் அப்படின்ட்டு போன் அடிச்சுட்டு மறுபடியும் கூட பேச மாட்டேன்ட்டாரு, என்னால பேச முடியாது அப்படின்ட்டாரு. நீ ஸ்பீக்கர் போட்டு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ஸ்பீக்கர் போட்டா அதுக்கப்புறம் நான் கேட்கறேன், சார் உங்க பேர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார், கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஒரு 10 நிமிஷமா நான் பேர் கேட்கறேன், அந்த கிளிப்பிங் கூட நான் ஆட் பண்றேன் பாருங்க, பேரே அவர் என்கிட்ட சொல்ல மாட்டாரு. இல்ல அவர் பேர் சொல்றதுக்கு என்ன பிரச்சனையா, நீங்க ஏன் வீட்டு நாயை புடிச்சிட்டு நிக்கிறீங்க கூட்டு போவன்றீங்க, நீங்க பேர் சொல்ல மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா நான் என்ன கேட்கறேன், இப்போ வந்து கம்ப்ளீட்டா எங்க மேலே தப்புன்னு வச்சுப்போம். எங்களோட டாக் வந்து அவர் கடிச்சிருச்சு, ஒரு சிவியர் இஷ்யூ, அந்த டாகை கடிச்சிருச்சு, அதுவும் சிவியர் இஷ்யூ, இவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஒருத்தர் வீட்டுக்கு வராரு, என்னோட பெட்டை கூட்டு போறாரு, அவர் எங்க கூட்டு போறாருன்னு எனக்கு தெரியாது, அவர் வீடு தெரியாது, அவர் அட்ரஸ் தெரியாது. வீட்டுக்குள்ள புகுந்து அதையும் நம்ம நோட் பண்ணோம், வீட்டுக்குள்ள புகுந்து வந்து அவர் கூட்டு போறாரு, இவ்வளவு பண்ணிட்டு ஒரு பேர் சொல்ல மாட்டாராம். கிட்டத்தட்ட நான் ஒரு 1/4 மணி நேரமா அவர்கிட்ட பேசுறேன், நான் கேக்குறேன் ஒன்னொன்னு, நான் கேக்குறேன் எனக்கு உங்க பேரு தெரிஞ்சுக்கணும் சார், எனக்கு நீங்க சொல்வீங்களா மாட்டீங்களா அப்படின்ற. அவர் பயப்படுறாரு பேர் கேட்டா, எனக்கு ஏன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட எகிர்றாரு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா. அப்புறம் நான் கேக்குறேன், சார் வீட்டுல அந்த பொண்ணு தனியா இருக்குன்னு சொல்லுது, எதுக்கு நீங்க வந்து தேவையில்லாம வம்பு எடுத்துட்டு இருக்கீங்க. இவ்வளவுதான் சொன்னா. இப்ப வரைக்குமே நாங்க அவர் வந்து அவ கையை பிடிச்சி இழுத்தாரனோ இல்ல அவர் எதுவுமே நாங்க அப்படி சொல்ல, ஏன்னா எனக்கு தெரியும் அப்படி பேசக்கூடாது, எது நடக்குதோ அதான் நம்ம பேசணும். அவர் வீட்டுக்குள்ள புகுந்து வந்து சண்டை போட்டது உண்மை, வந்து செபி இழுத்துட்டு போனது உண்மை, இது எல்லாமே உண்மை. அதை மட்டும் தான் நாங்க சொல்றோம். இது பேர் என்ன, வம்பு இழுக்கிறது தானே. நான் என்ன சொல்றேன் சார், நீங்க அவளை ஹராஸ் பண்றீங்க, அபியூஸ் பண்றீங்க, இது எதுவுமே நான் சொல்லல. வம்பு இழுக்கிறீங்க அந்த வேர்ட் எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்கு. வீட்ல வந்து வம்பு இழுக்கிறாருன்னு சொல்றோம், உடனே அவருக்கு வந்துருச்சுக்கோம், எப்படி பேசுற நீனா என் பொண்ணு வயசு எப்படி பேசுற நீ என்கிட்ட அவ்வளவு எகிர்றாரு. நான் சொல்றேன் சார் நான் தப்பாவே சொல்ல, நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க, நீங்க வம்பு இழுக்கிறீங்க, ஸ்டில் நீங்க இப்ப எங்ககிட்டயும் வம்பு இழுத்துட்டு தான் இருக்கீங்க, தேவையில்லாம நீங்க வம்பு இழுக்கிறீங்கன்ற அவர் ஒத்துக்கவே இல்லை. மறுபடியும் என்கிட்ட எகிரி இருந்தாரு, பேரே கடைசி வரைக்கும் சொல்லாம. எனக்கு எங்க வந்து ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா, இவ்வளோத்தையும் சொல்லிட்டு இவ்வளோ பச்சையா வந்து போய் பேசிட்டு அவன் என்னடானா அப்படி போய் பேசுறான் அப்படின்னு என்ன சொல்றாரு. என்கிட்ட எதனால அப்படி சொன்னாருன்னா, என்கிட்ட சொல்றாரு உங்ககிட்ட பேசினார்ல ஒருத்தர், அவங்க பிரதரா என்னன்னு எனக்கு தெரியாது. இங்க கூட நான் நினைச்சேன் சரியா அவருக்கு வந்து நம்மள யாருன்னு, அதாவது இந்த ஏரியால இருக்கோம், சோ நம்மள யாருன்னே தெரியாது. ஏன்னா மோஸ்ட்லி எங்க ஏரியால இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நாங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஃப்ரெண்ட்லியா அந்த மாதிரி தான் இருக்கோம், தெரியல போல இருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து உங்க பிரதரா யாருன்னு தெரியல, உங்க கூட ஒருத்தர் பேசினார்ல இப்போ அவர் எப்படி என்ன மரியாதை இல்லாம பேசுறாரு தெரியுமா அப்படின்னு. நான் சொல்றேன் சார் அவங்க அப்படி மரியாதை இல்லாம பேசியிருந்தாங்கன்னா நானே உங்ககிட்ட சாரி கேட்டிருப்பேன். ஏன்னா நானே ஜென்ரலா சொல்றேன், ராம்க்கு நிறைய இடத்துல கோவம் வந்திருக்கு மத்த சினாரியோஸ்ல. இவங்க மரியாதை இல்லாம திட்டினாலோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஆனாலும் நான் போய் சாரி கேட்பேன் சீரியஸா. இவங்க நீ பண்ண தப்புக்கு நான் சாரி கேட்கறேன் அந்த இடத்துலன்னு சொல்லிட்டு சாரி தெரியாம பண்ணிட்டாங்க, நீயும் சாரி கேட்கலாம் சொல்லுவேன். எனக்கு இந்த டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடக்கிறது வந்து சுத்தமா பிடிக்காது. சோ நான் சொல்றேன் அப்படி பண்ணிருந்தாங்கன்னா நான் சாரி கேட்டிருப்பேன் சார், பட் நான் பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். இவங்க என்ன சொன்னாங்கன்றது எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க எப்படி பேசுனீங்கன்றது எனக்கு தெரியும். சோ நீங்க வந்து மரியாதை இல்லாம பேசினாங்கன்னு போய் பேசாதீங்க. என்ன பார்த்து போய் பேசணும்னு சொல்றா இவளுக்கு மரியாதையே இல்ல. ஐயோ இவருக்கு என்னதான் பிரச்சனை, மரியாதைன்ற வரை யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அவர் என்கிட்டயும் ரொம்ப எகிர ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் உனக்கு அது இதுன்னு என்கிட்ட எகிர ஆரம்பிச்ச உடனே நாங்க எல்லாருமே பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டோம். மீன்வைல் டிராவலிங் டைம்ல தானே இருக்கோம். சோ என்னன்னா இந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த நம்ம ஏரியாவோட அந்த பெரிய மனுஷன் வந்து என்டர் ஆயிட்டாரு உள்ள. இந்த இடத்துல நான் அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா அந்த நேரத்துல 10:30 அரௌண்ட் அந்த டைம்ல இருக்கும். அந்த நேரத்துல அவரு இல்லப்பா காலையில போன் பேசும்போது சாப்பிட்டு இருக்கேன்பா சொல்லுப்பான்னு அவர் சொன்னாரு. அந்த நேரத்துல நம்ம சொல்லிட்டோம் வீட்டுல ஒரு பொண்ணு தனியா இருக்கா, ஒருத்தர் வந்து சண்டை போடுறாருன்னு சொல்லிட்டோன்றதுக்காக அவர் சட்டை கூட போடல, அப்படியே அவர் ஓடி வந்தாரு. ஓடி வந்து நின்னு பேசிட்டு இருக்காரு, என்ன உங்களுக்கு பிரச்சனை, அந்த பொண்ணு தனியா இருக்குன்னு சொல்லுதுல, நீங்க அப்புறம் வாங்க அவங்க வீட்டுல எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவர் போன்ல என்ன சொன்னாரு, நீங்க அப்படியே கிளம்புங்க திருப்பதிக்கு, நான் பாத்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு தான் சொன்னாரு. நாங்க வந்து இல்ல சார் பரவாயில்ல நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்தோம். சோ அவருக்கு நிஜமாவே ஒரு இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருந்தாலே சீரியஸா சொல்றேன் உலகம் ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்களும் கரெக்டா வந்துட்டோம். வந்த உடனே வந்து பார்த்தா ஃபெபியோட நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா?
டயர் கடியில அவன் கால் மாட்டி கால்ல ஃபுல்லா ரத்தம். சரியா, அவன் கழுத்தை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க. என்ன சொல்ல, ரொம்ப அபியூசிவா இருந்து பைக்ல கூட்டு போயிருக்காரு. ஃபெபிக்கு ஆக்சுவலி பைக்ல போய் பழக்கம் இல்ல, ஒண்ணும் இல்ல. அந்த நீங்க இதுவே அந்த ஃபெபி அவஸ்தைப்பட்ட வீடியோல பாத்தீங்கன்னா ஃபெபியை நாங்க வண்டியில ஏத்த அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அதுல ஒரு 2 பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க பாப்பா புடிச்சுக்கிறா, இவங்க உட்காந்துருக்காங்க. ஃபைன். இவர் ஒருத்தர் மட்டும் ஃபெபியை ஏத்த ட்ரை பண்ணிருக்காரு, ஏத்த முடியல. சரி சொல்லிட்டு வண்டியை ஓட்டிட்டே ஃபெபியை இழுத்துட்டு போறாரு. யோசிச்சு பாருங்க, அவர் வண்டி டிரைவ் பண்றாரு, நம்ம வீட்ல இருந்து அவ்வளவு தூரம், அது ஃபுல் இருட்டு அந்த இடம், அந்த இடத்துக்கு தரதரன்னு இழுத்துட்டு போறாரு. இந்த பொண்ணு பின்னாடியே ஓடி போயிட்டு சார் அவனை விடுங்க சார், அவனை விடுங்க சார்னு கேட்டிருக்கா. சோ அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போயிட்டாரா. இப்ப நாங்க கரெக்டா கார் போய் நிப்பாட்டுக்கு அவர் ஆக்சுவலி நாங்க வருவோம்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. திருப்பதிக்கு போயிட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க, நம்ம ஜாலியா சண்டை போட்டுக்கலாம் நினைச்சாரா என்னன்னு தெரியல. சோ நாங்க போய் நிக்கிறோம், ஏதோ இறங்கின உடனே ஆக்சுவலா வந்து எனக்கு செம்ம டென்ஷன் சீரியஸா. ஏன்னா ஃபெபிய பாக்குறேன், அவன் அவ்வளவு பயந்து போய் டயர் கடியில அவன் காலு மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த டயர் அது என்னன்னா பைக்கு கால ஏத்தி நிப்பாட்டி வச்சுட்டு இவ்வளவு கதை பேசிட்டு இருக்காங்க. அவன் முணங்குறான் அப்படின்னு முணங்கிட்டு இருக்கான். நான் என்ன கேக்குறேன்னா, கொஞ்சம் கூட வந்து என்ன சொல்ல, ஒரு நெஞ்சில ஒரு ஈரம் என்னன்னா, அது வாயில்லாத ஜீவன். சரி சரி பாவம் வந்து இல்லன்னா கூட நீங்க பெட் லவராவே இருக்க வேணாம்ப்பா, யாரோ ஒருத்தவங்களாவே. ஏன் ஆக்சுவலி நம்ம நான்வெஜ் தான் நல்லா சாப்பிடுவோம், பட் ஸ்டில் நம்மளால வந்து ஒரு அனிமலை கொலை பண்றதை பார்க்க முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, கேட்பாங்க நான்வெஜ் தான் சாப்பிடுவோம், உனக்கு இதை பாக்குறதுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோ அந்த மாதிரியான பீப்புளே இருக்காங்க. இவர் வந்து ஒரு பெட் வச்சிருக்காரு, பெட் லவர். ஆக்சுவலா 3 டாக் இருக்கான். இல்லாதவங்க கூட ஒரு நாய் இப்படி கஷ்டப்படுதுன்னா பாக்குறதுக்கு அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இவர் அவ்வளவு தூரம் அவனை போட்டு நசுக்கி அவனோட லீஷ் இவ்வளவு இருக்கா, வைங்களேன், இதுதான் அவனோட லீஷ்னு வச்சுக்கோங்க. இப்படி புடிச்சு இப்படி இழுத்துட்டு இருக்காரு, அவன் இப்படி இருக்கான். இல்ல இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இப்படி இழுத்துட்டு இருக்காரு. அவனும் வந்துட்டு அதுவும் ஃபெபிக்கு ரொம்ப இழைக்கும் அப்படின்னு ஆகும். அவனும் அப்படின்றான், கால டயர் கடியில மாட்டிருக்கு. பார்த்துட்டு இவங்க கார், அதுவும் நாங்க வந்து நின்னோடனே அவர் சொல்றாரு, ஏதோ ஒரு கார் நிக்குது அப்படின்னு. ஏதோ நாங்கன்னு அவருக்கு தெரியல, ஏதோ ஒண்ணு நிக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் சண்டை போடலான்னு. ஆனா நிஜமா அவர் எங்களை பார்த்த உடனே ஐயோ என்ன வந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் நான் நோட் பண்ணேன். அப்புறம் வந்த உடனே இவங்களுக்கு செம்ம வெறியாயிடுச்சு ஃபெபி அப்படி பண்ணதை பார்த்த உடனே. போயிட்டு ஃபர்ஸ்ட் அவனை விடுங்க. நான் கேட்டது என்னன்னா, இது வந்து நான் ஹார்ஷா தான் கேட்டேன். ஓகேவா, நான் வந்து சொல்றேன் ஹார்ஷா தான் கேட்டேன். ஆனா நான் கெட்ட வார்த்தையில பேசல. நான் சொன்னது என்னன்னா, நீங்க யாரு என் வீட்டுல இருக்க என்னோட பெட்டை கூட்டு போறதுக்கு நீங்க யாரு? ஃபர்ஸ்ட் கேள்வி, உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? ரெண்டாவது என்னன்னா, நீங்க வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போறீங்க அப்படின்னா ப்ராப்பரா ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போகணும். ஒரு லோட் ஆட்டோவோ இல்ல அந்த டாக் பிடிக்கிறதுக்குனே ஒரு வண்டி இருக்கும். கவர்மெண்ட் அபிஷியலாவோ ஏதோ ஒண்ணு இருக்கணும். எவனோ இப்ப நான் வந்து இப்ப ஏதோ ஒரு வண்டியை வச்சுட்டு பக்கத்துல வீட்டு இருக்கிற நாயை கூட்டு போக முடியுமா? என்ன கதை இது? சோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல, அவர் எதுவுமே ப்ராப்பரா பண்ணல. எதுவுமே ப்ராப்பரா பண்ணாம நம்ம கிட்ட சிப்பு போட்டிருக்கோமான்னு எப்படிதான் கேக்குறாருன்னு எனக்கு தெரியல. சோ வந்து அங்க இவங்களும் செம்ம டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் எல்லாருமே, எங்க அம்மா அப்பா எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல லிட்டரலி யோசிச்சு பாருங்க, இப்படி ஒண்ணு நடக்குது. அவர் அவ்வளோ பேச்சு பேசுறது மனசாட்சி இல்லாம இவ்வளவும் நடந்தது. என்னன்னா ஃபெபி வந்து அந்த நாய்கிட்ட விளையாட போயிருக்கான். அவரே சொல்லிட்டாரு பைட் மார்க் எதுவும் இல்ல அப்படின்னு, எதுவுமே கடிக்கல, ஒன்னும் பண்ணலன்றத அவர் அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு. அவ்வளவு நேரம் நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னேன், அந்த பொண்ணு பாத்துருக்கா, கடிக்கல, ஃபெபி கடிக்க மாட்டான்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன். கடிச்சதுன்னு என்ன மரியாதை இல்லாம பேசுறேன், கடிச்சதுன்னு என்ன மரியாதை இல்லாம பேசுறேன்னாரு. கடைசியில அவரே செக் பண்ணிட்டு ஆமா கடிக்கல அதெல்லாம். அப்புறம் பட் ஸ்டில்யா இப்பயுமே அவர் இந்த வீடியோ பாக்குறாருன்னா கூட எனக்கு அதெல்லாம் ஒரு கூச்சமும் இல்லை. அவர்கிட்ட ஒரு விஷயம் சாரி கேட்டுப்பேன். அது என்னன்னா, எங்க அப்பா வந்து அவர் ரொம்ப திட்டாரு. இவ்வளவு பண்றதை பார்த்துட்டு அவரும் ரொம்ப எங்களை திட்டிட்டு இருக்காரு. நாங்க அவருக்கு வயசுக்கு மரியாதை கொடுத்து நாங்க சார் இங்க பாருங்க சார், நீங்க அவனை விடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு நாங்க பேசணும். ஆனா எங்க அப்பாவை விட அவர் சின்னவர் தானே, அதனால அவர் வந்து ரொம்ப விடுறா நீ ஃபர்ஸ்ட், என்னடா அவனுக்கு அப்படி இப்படின்னு அவர் ரொம்ப திட்டாரு. அதுக்கு நான் அவர்கிட்ட 70 வாட்டி சாரி கேட்டுருப்பேன். உங்க எல்லாரும் முன்னாடியுமே நாங்க கேட்கறதுக்குமே நாங்க கூச்சப்பட மாட்டோம். ஏன்னா அது எங்களோட சைடுல இருக்கிற ஒரு தப்பு. சீரியஸா அது தப்பு. நான் எங்க அப்பாவே திட்டினேன், டாடி அது தப்பு, அந்த மாதிரி அவர் பேசக்கூடாது. அவரு தான் அப்படி இருக்காருன்னா நம்மளும் அந்த மாதிரி இருக்க கூடாது, அப்படி பேச வேணாம் அப்படின்னு தான் சொன்னேன். அவ்வளவு பிரச்சனையும் அவ்வளவு சண்டை போயிட்டு இருக்கு. அவர்கிட்ட சண்டை போட்டு அவரை விட்டுட்டு நான் வந்தேன் எங்க அப்பாட்ட, டாடி இந்த பேச்சு நம்ம வச்சுக்க வேண்டாம், தேவையில்லாம நம்ம பேச வேணாம், நமக்கு என்ன வேணும், நமக்கு ஃபெபி வேணும், ஃபெபியை கூட்டிட்டு நம்ம போயிடும், நீ எதுவுமே பேசாத டாடி அப்படின்னா. அப்புறம் அவர்கிட்ட போய் சார் ரொம்ப சாரி, எங்க அப்பா ஏதோ தெரியாம பேசிட்டாரு, மன்னிச்சிருங்க, வேற எதுக்குமே நான் சாரி கேட்க மாட்டேன், வேற எதுலயுமே எங்க மிஸ்டேக் இல்ல, சோ தயவு செஞ்சு நீங்க ஃபெபியை விடுங்கன்னா அவர் விடல. அவர் போட்டு இன்னும் சோக் பண்ணிட்டே இருந்தார். எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு, செம்ம ஹை பிட்ச்ல அவர் வந்து நான் வந்து இப்போ லீஷ விட போறீங்களா இல்லையா, அதுக்கப்புறம் இந்தா போ அப்படி உன் நாய் வச்சுக்கோ, உன் நாய் என் பப்பியை கடிச்சிருச்சு. நாங்க வந்து ஜென்ரலா நாங்க 2 பேருமே சொல்றோமே, நாயின்னு சொல்லக்கூடாதுன்றதுலாம் அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அது நாய் தான், அது வந்து நாய்ங்கிறது அசிங்கமா நீங்க நினைச்சாதான் நாயின்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கணும். இப்ப பாரு மனுஷன் அப்படின்னு சொல்றது நம்ம அசிங்கமா நினைப்போமா? கிடையாது. அப்ப அது நாயின்னு சொல்றதும் அசிங்கமா கிடையாது.
பட் அவர் சொன்ன அந்த விதம், உன் நாய் என் பப்பியை கடிச்சிருச்சு, எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆச்சு. அது என்ன நீங்க புரியல. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் அவங்க பெட்டு பார்க்கும் போதுமே எனக்கு அதை பார்த்துட்டு வச்சோ பாவம் அழகா இருக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு புரியல அவர் எப்படி வந்து ஒரு பெட்டு வச்சுட்டு அவர் எப்படி இப்படி பிஹேவ் பண்ணாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. சோ இங்க அவ்வளவு ப்ராப்ளம் ஆச்சு, அவ்வளவு நேரம் வாக்குவாதம், இது அது இது. அங்கேயுமே அவர் அதே ரிப்பீட்டிவா அதே தான் போட்டு தேய்ச்சிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி இது பண்ணிச்சு, நீங்க வந்து லீஷ் போடாம நீங்க வந்து வெளியே அவுத்து விட்டீங்க, அது வந்து கடிச்சிடுச்சு. நான் அதுக்கும் சொல்றேன் சார், அதுக்கும் சாரி. அது வந்து நான் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேன். அதுக்கும் சாரி, தெரியாம அந்த மாதிரி நடந்துச்சு, ஒரு ஆக்சிடென்ட் தான். நாங்களே வந்து ஃபெபி நீ போய் அந்த டாக் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி அது நடக்கல, தெரியாம நடந்துச்சு, ரொம்ப சாரி. பட் ஸ்டில் நாங்க இல்லாதப்போ வீட்டுக்குள்ள பெர்மிஷன் இல்லாம வந்து எங்க டாக கூட்டிட்டு போனது இவ்ளோ நீங்க பண்ணது. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் வீட்டுக்குள்ளலாம் வரல, காம்பவுண்ட் குள்ள வந்தேன் அப்படின்றாரு. எப்படி காம்பவுண்ட் வந்து கார் பார்க்கிங் குள்ள வந்து நம்ம ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் நம்ம மெயின் வீட்டுக்குள்ள வர அந்த கதவு வரைக்கும் வந்துட்டாராம். அது எப்படி வீட்டுக்குள்ள வராத மாதிரி இருக்கும்ன்றதுதான் எனக்கு வந்து அந்த கான்செப்ட் தான் எனக்கு புரியவே இல்லை. ஆனா அவர் பண்ண எதுக்குமே அவர் ஒரு சாரி கேட்கல, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லல. நாங்க காட்டுறோம், இங்க பாருங்க அவனுக்கு அடிபட்டிருக்கு கால்ல அப்படின்னு காட்டுறோம். சும்மா சீன் கிரியேட் பண்ணுவீங்க. சினாரியோ கிரியேட் பண்றதுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. லிட்டரலா அப்படிதான் சொல்றாரு. எனக்கு என்னடா இவர் என்ன மனுஷன் இவர் அப்படின்னு தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. சோ அவங்க பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டே இருக்கு. அவர் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசிட்டு இருக்காரு, பேசிட்டு எங்களுக்கு மரியாதை இல்லாம பேசுறோன்றாரு, என்னென்னமோ பண்ணாரு. இது எல்லாத்தையுமே வந்து அந்த பெரியவரும் பார்த்துட்டு தான் இருந்தாரு. ஆமா, அவரும் பார்த்து சொல்றாரு, சரி விடுங்க விடுங்க விடுங்கன்னு. இந்த மொமெண்ட் வரைக்கும் அவரோட பேரை அவர் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த இன்னொரு ஒருத்தர் இருந்தாலும் அந்த பேர், அவர்கிட்ட நாங்க கேட்டோம் இந்த மாதிரி, சார் அவர் பேர் என்னதான் சார், ஏன் சார் சொல்ல மாட்டாரு அப்படின்னா. அப்புறம் அவர் சொல்றாரு அவர் பேர் என்ன அப்படின்னு. அதுக்கே அவருக்கு பிடிக்கல, என் பேர் எப்படி நீங்க வெளியே சொல்வீங்கன்ற மாதிரி தான் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தாரு. பட் ஸ்டில் நீங்க வந்து ஃபுல் ஒரு பெரிய சண்டை முடிச்சதுக்கப்புறம் ஃபெபியை நாங்க வாங்கி கார்க்குள்ள வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி கொஞ்ச நேரமா தான் இருக்கட்டும். ஆனா ஃபெபி ரொம்ப பயந்துட்டான், சீரியஸா ஃபெபி ரொம்ப பயந்துட்டான். ஏன்னா ஆக்சுவலா என்னன்னா, நான் வந்து நம்மளோட பெட்டுக்காகன்னு சொல்ல, ஃபெபியும் பயந்துட்டான், அவங்களோட டாகும் பயந்துருச்சு. ஓகேவா? இப்போ இங்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ வந்து நம்ம ஃபெபியை வந்து அவனை வந்து சேவ் பண்ணணும். அவனை சேவ் பண்ணிட்டு உனக்கும் எனக்கும் பிரச்சனைனா மனுஷனும் தான் வந்து சண்டை போட்டுக்கணுமே தவிர ஒண்ணும் இல்லடா. இது சொல்றாரு, உங்க டாக் என் டாக் பயமுறுத்திடுச்சுட்டாரா, அப்போ நீங்க என்ன பண்ணணும், என் டாக விட்டுட்டு உங்க டாக போய் சமாதானம். ஏன்னா அது பயந்துருச்சு இல்ல, நீங்க சொல்றபடியே அவரபடியே அவரோட நாய் வந்து கடி வாங்கிருக்கு. இப்போ என் ஃபெபியை யாராவது கடிச்சிட்டாங்கன்னா நான் வந்து என் ஃபெபியை என்னக்கு அடிபட்டு இருக்குன்னு தான் நான் பாப்பேன். என்னடா எங்க அடிபட்டுச்சு என்ன ஆச்சுன்னு பாப்பனே தவிர அந்த கடிச்ச நாயை போய் நான் சண்டை போட்டு அதை என்ன பண்ணலாம், அதை அடிக்கலாமா, அதை வந்து கொலை பண்ணலாமா நான் பார்க்க மாட்டேன். இந்த 4-5 நாய் ஃபெபியை கடிச்சப்ப கூட ஃபெபி வந்தவொடனே ஃபெபிக்கு எங்க பைட் மார்க் இருக்கு, அவனுக்கு எங்க அடிபட்டு இருக்கு, அவனுக்கு உடம்புக்கு எல்லாம் ஓகேவா தான் நாங்க பார்த்தோம். அவரோட பெட்டுக்கு ஆயிடுச்சுன்னு அவர் அவ்வளவு ஃபீல் பண்றாராம். பட் அவரோட பெட்டுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு அவர் பார்க்கவே இல்லை. அதை போய் எப்படி தெரியுமா பார்த்தாரு, நாங்க கேட்டு பார்த்தாரு, சத்தியமா நாங்க கேட்டு பார்த்தாரு. நான் கேட்கிறேன், காட்ட மாட்டாரு அவரோட பெட்டை. இங்க நான் போய் பார்த்தாதானங்க தெரியும். நான் வந்து ஃபர்ஸ்ட் வீட்ல போய் சேர்ந்துச்சா சொல்லி தான் பார்த்தேன். நான் வீட்ல வந்து சேர்ந்துச்சான்னு சொல்லி கேட்பாங்க, உடனே வந்து நான் வந்து ஓடியாரேன். சார் ஃபர்ஸ்ட் உங்க பெட்டை போய் பாப்போம் வாங்க சார் அப்படிங்கிறேன். அதெல்லாம் முடியாது அப்படின்ற அவர் வீடை காட்டுறதுக்கு அவர் ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன். ஆனா அவரோட வீடு வந்து இவர் எங்கிட்ட சொல்லிட்டாரு, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவரோட வீடு எதுன்னு. பட் ஸ்டில் அவருக்கு நான் சொல்றேன், சார் பரவாயில்ல உங்க பெட்டை போய் பாப்போம், எனக்கு இப்பவே பார்க்கணும், உங்க பெட் மேல பைட் மார்க் இருக்கா இல்ல ஏதாவது ஒன்று ஆயிருக்கான்றது பார்க்கணும், நீங்க வாங்க அப்படின்ற அவர் வரவேல கடைசி இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம், நாங்க பார்த்தே ஆகணும், நீங்க எங்க போனா உங்க பின்னாடியே வருவோம். வீட்டு கேட்டை திறந்து வீட்டுக்குள்ள உங்களுக்கு வர தெரியுது, நாங்க வந்து உங்க பெட்டை பாக்குறது கூட நம்மள அலோ பண்ண மாட்டாரு. அவர் நினைச்சிட்டாரு போல அவரை மாதிரி நம்மளும் வந்து இந்த மாதிரி கேவலமா பண்ணுவோம் அப்படின்னு. சோ நாங்க அவர் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்குள்ள அவர் எங்க சேர்க்கல, ஆப்வியஸா ரோட்ல தான் நாங்க நின்னோம். அந்த கேட்டு கிட்ட கூட போல, ஆக்சுவலி கேட்டை விட்டு அவ்வளவு தள்ளி தான் நாங்க நின்னோம். அந்த ஏன்னா அதுக்கு பேர் தான் டீசென்சி. சீரியஸா அப்படி போனா வந்து அவரே சண்டைக்கு போறோம்னு நினைச்சு போறோம்னு சொல்லிட்டு நாங்க ரோட விட அவ்வளவு தள்ளி தான் நின்னோம். அவர் உள்ள போனாரு, நான் கேட்டேன் சரி உங்க பெட்டை காட்டுங்க அப்படின்ற அவர் கடைசி வரைக்கும் பெட்டை காட்டவே இல்லை. உள்ள போய் அவரே தான் பாத்துக்கிட்டாரு. அதுக்கு அப்புறம் தான் அவர் பாக்குறாரு அதுக்கு ஏதாவது ஆயிருக்கா, ஏதாவது அடிபட்டு இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்தாரு. பார்த்துட்டு வந்துட்டு சொல்லிட்டாரு, எந்த பைட் மார்க்கும் இல்ல, ஒன்னும் இல்ல. இருந்தாலும் 2 டேஸ்க்கு அப்புறம் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். பேசுறது எல்லாமே யோசிச்சு பார்த்தா மணி மைண்டடா என்னன்றது எங்களுக்கு தெரியல. அப்போ வந்து இவங்க சொல்லிட்டாங்க, மணி எதுவும் தேவைன்னு நினைக்கிறேன், அது வேணும்னு கேட்டுதான் நான் எப்பவோ கொடுத்துருப்பேன், அதுக்கு என்னோட பெட்டை வந்து இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்திருக்க வேண்டாம். இந்த பார்ப்பா உன் டாக் என் டாக வந்து அட்டாக் பண்ணிருச்சு, நீ வந்து நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், நீ என்னன்றது நீ பாத்துக்கோ, முடிஞ்சு சிம்பிள். அதாவது இது நடந்திருந்தா நான் சொல்றேன், இப்படி நடக்கவே இல்ல. சோ என்ன பண்ணுனாரு இப்ப நான் யோசிக்கிறேன், கடிக்காம இவ்வளவு பிரச்சனை நம்ம கோத்ரூ பண்ணிருக்கோம், கடிக்காம அட்டாக் பண்ணாமே இவ்வளவு பிரச்சனை கோத்ரூ பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் 2 டேஸ் ஆச்சு, அவருக்கு பெட்டு அவரோட பெட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்றது அவரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கேயே நின்று பேசி அதுக்கப்புறம்
பாத்துக்கோங்க, இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா எங்க கிட்ட எல்லாரும் சொன்னாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, ரொம்ப பேடான பிஹேவியர். அதான் இப்ப நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல, அதாவது இந்த வீடியோ இந்த கதை சொல்றதுக்கான விஷயமே என்ன அப்படின்னு, இவரை விட்டுருங்க, அவர் மேட்டர் இல்ல. அந்த டாக், இந்த அட்டாக், இது எல்லாத்தையுமே மறந்துருங்க. ஒரு ஸ்ட்ரீட், ஒரு மெயின் ஸ்ட்ரீட், சென்னையில ஒரு மெயின் ஏரியால இருக்கிற மெயின் ஸ்ட்ரீட்ல தான் நம்ம இருக்கிறோம். அங்க வந்து இந்த பொண்ணு ஒரு 9:30-10 மணிக்கு வந்து நடு ரோட்ல நின்று அவ்வளோ அழுதுருக்கான். லைக் என்னன்னா, நாங்க வந்து பாக்குறோம் மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு. அந்த மனுஷன்ட்ட நடு ரோட்ல நின்று போராடிட்டு இருந்திருக்கா. லைக் என்னன்னா, ப்ளீஸ் விடுங்க ப்ளீஸ் விடுங்கன்னு கெஞ்சிட்டு தான் இருந்திருக்கிறா. ஏன்னா நாங்க போன் கால்ல லைன்ல தானே இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு தெரியுது, நாங்க சொல்றோம் நீ அழாத, நாங்க வரோம், நாங்க பாத்துக்கிறோம், நீ அழாதன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவளால முடியல. அவ்வளோ அழுதுட்டு இருக்கா, அவ்வளோ ஃபீல் பண்றா. இவர் வந்து அவளை வந்து என்னென்னலாமோ கேள்வி கேட்டிருக்காரு. லைக் என்னன்னா, இந்த மாதிரி உனக்கெல்லாம் சூடு சொரணல்ல, நீ எல்லாம் வந்து அப்படி இருக்கியா, நீ இப்படி இருக்கியா, அப்படி ஆச்சா பூச்சான்னு என்னென்னமோ பேசி இருக்கிறாரு. ஓகேவா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 2-3 பேர் பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போறாங்களாம், பார்த்துட்டே வராங்களாம். அப்புறம் பக்கத்துல ஒரு என்ன சொல்ல, ஒரு 5-6 வீடு தள்ளி வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல மேல இருந்து ஜன்னல் வெளியே பார்த்துட்டு இருக்காங்களாம். எனக்கு புரியல, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நம்ம வீட்டு வாசல்ல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒருத்தன் வந்து இப்போ இது வந்து ஒரு டாக் இஷ்யூ அப்படின்றதே விட்டுருங்க. ஓகேவா, ஈவன் இப்ப நாங்க 2 பேரும் வச்சுப்போமே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். நாங்க 2 பேரும் ஒரு வீட்டு வாசல்ல நின்று சண்டை போட்டுட்டு இருக்கோம். நான் வந்து என்னோட ஹை பிச் டோன்ல நான் பேசிட்டு இருக்கேன், நான் கத்திட்டு இருக்கேன். அப்ப இவ அழுதுட்டு இருக்கா அப்படின்னா யாராவது வந்து கேள்வி கேட்கணும். இப்ப அவனுக்கு என்னப்பா பிரச்சனை, எங்க நின்று எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க, உனக்கு யாரு வேணும், உனக்கு என்ன, எதுக்கு அந்த பிள்ளைய நீ அழுக வச்சுட்டு இருக்கேன்னு வந்து கேட்கணும். இப்போ இவங்க நினைக்கலாம் இவ்வளவு சொல்றீங்க, நீங்க போய் கேட்பீங்களான்னு. நீங்க நம்புவீங்களா என்னன்னு தெரியாது. இது வரைக்கும் 2 டைம்ஸ் நாங்க போய் கேட்டிருக்கோம். தேர்ட் டைம் எப்படி நடந்துச்சுன்னா, என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சம சண்டை 2 பேர் போடுறாங்க. நாங்களும் எங்களுக்கு வேலை பயங்கரமா இருக்கு, பட் ஸ்டில் பைக்ல நாங்க வெயிட் பண்ணிருக்கோம். இவங்க வந்து என்ன உண்மையாவே சண்டை இல்ல கப்புள் ஜாலி ஃபைட்டா என்னன்னு தெரியல, போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்னுட்டு இருக்கோம். பட் என்னன்னா, ஒரு 2 நிமிஷம் நம்ம டைம் கொடுப்போம். ஏன்னா அவங்களோட இது என்ன, அந்த அப்ரோச் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்ம போய் கேட்கலாம். ஏன்னா நார்மலா வந்து மேபி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், அதுக்காக அந்த பொண்ணு அழுகலாம், ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்கன்னு கூட அழுகலாம். சோ என்னன்றது அந்த என்விரான்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம போவோம். வந்து மூக்க நுழைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணி பாக்குறோம். அதுக்கப்புறமா பார்த்தா உண்மையாவே அந்த பொண்ணு விளையாடி இருக்கு போல. அதுக்கப்புறம் அழுதுட்டு அந்த பையன் அடிச்சுட்டு சிரிச்சுட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஓகே, நாங்க இருந்து கிளம்பணும். அதுக்கு முன்னாடி நடந்த 2 இன்சிடென்ட்லயும் ரோட்ல நின்னு ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து அடிச்சிருக்கான். பட் அவங்க கப்புள் தான். அடிச்சதுக்கு நாங்க நிஜமாவே போய் கேட்டோம், என்ன பிரச்சனை, எதுக்கு மேல கை வைக்கிறீங்க, பப்ளிக்ல இதெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி நாங்க கேட்டோம். அப்புறம் அந்த பொண்ணு சொல்லிச்சு, இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல, தெரிஞ்சவர் தான், பரவாயில்ல அப்படின்னு. பட் ஸ்டில் சொன்னோம், இருந்தாலும் இதெல்லாம் வச்சுக்காதீங்க, பாத்து போங்கன்னா. அந்த பொண்ணு இல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நாங்க போய் கேட்டிருக்கோம். எங்க கண்ணு முன்னாடி அந்த மாதிரி நடக்குது, ஷோரா வந்து அது பிரச்சனை தான் நாங்க பாக்குறோம், எங்க கண்ணுல பட்டுச்சுன்னா நிஜமா நாங்க போய் கேட்போம். அட்லீஸ்ட் தனியா போய் கேட்க பயமா இருக்கு, அவன் ஏதாவது ஒரு வெப்பன் வச்சிருக்கான், நம்ம அட்டாக் பண்ணிடுவான் அப்படின்னு ஒரு பயம் இருக்குன்னா, பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் கால் பண்ணியோ இல்ல ஒரு போலீஸ கூப்பிட்டோ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிருக்கலாம். எனக்கு தெரியல எப்படி சுத்தி அத்தனை பேர் பார்த்துட்டு, நமக்கு தெரியுது ஒரு டாக் இஷ்யூ தான், இது ஒண்ணும் இல்ல, அவர் ஒண்ணும் இல்ல, ஏதோ சண்டை போடுறாருன்றது தெரியும். பட் யோசிச்சுக்கோங்க, இது அவரே கிடையாது, டாகே இல்ல, வேற எவனோ ஒருத்தன் வேற எதுக்காகவும் சண்டை போடுறான் அப்படின்னா அப்ப என்ன ஆகுவாங்க தெரியல. ஏன் வந்து இப்படி இந்த உலகம் மாறிட்டே வருது அப்படிங்கிறது சீரியஸா எனக்கு ஐடியாவே இல்ல. கொஞ்சம் கூட ஒரு சேஃபே இல்லாத ஒரு பிளேஸ். நிஜமா எனக்கு நாங்க கோயிலுக்கு போகும்போது வந்து என்னோட மைண்ட்ல ஓடுற ஒரு விஷயம் அதுதான். ஒருத்தர் கூடவா கேட்கல, இந்த இஷ்யூவை விட்டுருங்க. ஈவன் அந்த டாக் இன்சிடென்ட் நடந்த அந்த அங்கிள், அவரே நீங்களே பார்த்தாலுமே அந்த ஈவெண்ட்டை நீங்க விட்டுருங்க. அந்த நம்ம பிரச்சனையே வேண்டாம். நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஹூவர் இது பண்ணல, நான் வந்து ஜெண்டர் இது பண்ணல, பொண்ணோ பையனோ நடு ரோட்ல வந்து ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் வந்து ஆக்சுவலா இது பேர் அபியூஸ் தான், இது பேர் வந்து ஹராஸ்மெண்ட் தான். ஒருத்தன் வந்து நாங்க வந்து அப்படி சொல்லல, அவரே நான் என்ன அபியூஸ் பண்ணேன்னு கேட்டாரு. இப்ப நான் தேர்ட் பர்சனா இருந்து இங்க நடக்கிறத நான் பாக்குறேன்னா நான் கண்டிப்பா நினைப்பேன், என்ன ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, என்ன இருந்தாலும் இந்த பொண்ணு அபியூஸ் பண்றான்னு நான் பாப்பேன். ஏன்னா அவ்வளவு சத்தமா பேசி அழ வச்சு அந்த டாக் இழுத்துட்டு வந்து பைக்கு பின்னாடி அந்த பொண்ணு ஓட வச்சு, ஆப்வியஸா அது வந்து அபியூஸ் தான். கையை பிடிச்சு இழுக்கிறதோ இல்ல வந்து மிஸ்பிஹேவ் பண்றது மட்டும் வந்து ஹராஸ்மெண்டோ இல்ல அபியூஸோ. அபியூஸ்லயே எமோஷனல் அபியூஸும் இருக்கு, பிசிக்கல் அபியூஸும் இருக்கு, நிறைய இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு நடக்கும்போது வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. சீரியஸா நானே என்ன நான் சொல்றேன்னா, எனக்கு
வந்து பேசுறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னா ஒண்ணு இல்ல, ஒரு 10 மீட்டர் தள்ளி நின்னு இப்படி திரும்பி அவனை பார்த்துட்டே இருந்தா அதுவே அவனுக்கு ஒரு என்ன சொல்ல எம்பாரசிங்கா இருக்கும். யாரோ நம்மள நோட் பண்றாங்க, யாரோ நம்மள வாட்ச் பண்றாங்க அப்படின்றதுலயே அது வந்து ஸ்டாப் ஆகும். யாரும் கண்டுக்கலன்னா அவர் அவ்வளவு பண்றாரு. சோ இந்த மாதிரி எத்தனை இடத்துல யாரும் கண்டுக்காம எத்தனை பேர், எத்தனை பொண்ணுங்க, எத்தனை பசங்க எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. அதுவும் இந்த இது வந்து என்னன்னா நம்ம வீட்டு வாசல்ல எல்லாம் வந்து ஃபுல்லா வெளிச்சமா இருக்கும். அத்தனை ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, பில்டிங்களோட லைட்ஸ் அப்படி இருக்கு. இருந்து கூட்டு போயாச்சு அங்க ஸ்ட்ரீட் லைட் இல்லாத மரம் ஒரு இடத்துக்கு. அவர் தப்பா பிஹேவ் பண்ணல, இப்பயும் நான் சொல்றேன் அவர் தப்பா பிஹேவ் பண்ணல. அவர் வந்து கை பிடிக்கல, கிட்ட கூட வரலைங்க. அவர் இந்த பொண்ணு சொன்ன வரைக்கும் கிட்ட கூட வரல. நான் அது வந்து நாங்களே சொல்றோம், ஓகேவா? பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு இருட்டுல கூட்டு போய் அவ்வளவு சத்தம் போட்டு அவ்வளவு கத்தி அசிங்கப்படுத்தி எதுக்கு? ஊரே கேட்கற மாதிரி தான் கத்தி இருக்காரு. எல்லாரும் வீட்டுல இருந்து எட்டி பார்க்க தான் செஞ்சிருந்திருக்காங்க. ஏன் நாங்க போய் சண்டை போடும்போது நிறைய பேர் எட்டி பார்க்க தான் செஞ்சிருக்காங்க. நாங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் வெளியே வரலன்னா ஓகே. ஏன்னா நாங்களே ஒரு 6 பேர் இருக்கோம், மொத்தமா ஒரு 10 பேர் கிட்ட அந்த ரோட்ல நாங்க நின்னுட்டு இருக்கோம். அப்ப ஃபைன், அப்ப பார்த்தவங்க எல்லாம் வந்து கேட்கலன்றது ஓகே. பட் அந்த பொண்ணு தனியா நின்று பேசும்போது கூட பார்த்த யாரும் வந்து கேட்கல, யாரும் வந்து ஒரு ஹெல்ப் கூட பண்ணல. நீங்க வந்து இந்த லியோ படத்துல தளபதி சொல்ற மாதிரி பிச் யுவர் செல்ஃப், ஓகேவா? சோ நீங்க அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. நம்ம இப்ப இருக்கிறோம், ஒருத்தன் வரான், நம்ம கிட்ட அவ்வளோ அக்ரெசிவா பேசுறான், அவ்வளோ அக்ரெசிவா நடந்துக்கிறான். அப்போ வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல, ஓகே. நம்மள கிராஸ் பண்ற யாருமே நம்மள வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்மள காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னா அந்த மொமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிங்க. நம்ம வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். சோசியல் மீடியால சும்மா தண்டத்துக்குன்னு ஹேட் பண்ணிட்டு அலையறானுங்கல்ல, சும்மா எல்லாரையும் போயிட்டு ஏதோ ஒன்று குறை சொல்லிருக்கீங்களே. நீங்களாம் வந்து உருப்படியா ஏதாவது பண்ணணும்னா 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இந்த லூஸ் மாதிரி நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். 4 பேருக்கு நீ வந்து கார்ல போறதுக்கு பதிலாக 4 பேர் காசு கொடு, நீ ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக 4 பேர் காசு கொடு, லூஸ் மாதிரி நான் பேச மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரோட்ல நடக்குதுன்னா போய் என்னன்னு கேளுங்க. என்னன்னு நிறைய பேர் கேட்டோம்னாலே அதை பண்றதுக்கு பயந்துவானுங்க. என்னன்னு கேட்க எவனும் இல்லங்கிறதுனால இந்த மாதிரி 1000 பேர் ரோட்ல சுத்திட்டு இருக்காங்க. சோ அது தெரிஞ்சாலே போதும். அதை விட்டு மென்டல் தனமா நம்ம நிறைய பேர் ஊர்ல சுத்திட்டு இருக்கோம். இப்போ வந்து ரோட்ல நடக்குது, ஓகேவா? நம்ம ரோட்ல தானே நடக்குது, எதுக்கு அப்படின்னு இருக்கும். நாளைக்கு உன் வீட்டு வாசல்ல நடக்கும், சரி அப்பயும் வீட்டு வாசல்ல தானே நடக்குது அப்படின்னு நினைப்பேன். அடுத்து உன் வீட்டுக்குள்ள வருவான், உன் கையை பிடிச்சி இழுப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். இதுதான் ஆரம்ப புள்ளி. இப்படிதான் ஆரம்பிக்கும், இப்படிதான் முடியும். நம்ம இவ்வளவு தூரம் வர வேண்டாம் அப்படின்னா நம்ம அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுதான் நாங்க ஆக்சுவலா சொல்லணும்னு நினைச்சோம். இவ்வளவு பெரிய கதை நாங்க வந்து சொல்ல வேண்டியதா போச்சு. கிட்டத்தட்ட அம்மாடி எவ்வளவு 10 நிமிஷம் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம். அந்த டைம்ல நாங்க வந்து வீடியோவே எடுக்கல. ஏன்னா அங்க வந்து நாங்க வெளியே வரவே எங்களுக்கு அவ்வளவு நேரம் ஆச்சு. அதுக்கப்புறமும் நாங்க திருப்பதியில போய் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்து ஆக்சுவலி இது நடந்தே ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் தான் நாங்க வந்து வீடியோவே எடுக்கிறோம். எங்களுக்கு வந்து இது வீடியோவே எடுக்க கூடாதுன்னு தான் நாங்க அவ்வளவு 100% இருந்தோம். பட் என்னன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒண்ணு நடக்குது பாத்துக்கோங்க. ஸ்டில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் உங்க டாகுக்கு நீங்க லீஷ் போடாமலாம் வெளியே கூட்டு போறீங்க, சும்மா ஜாலியா அது ஃப்ரீயா இருக்கணும்னு கூட்டு போறீங்கன்னா பண்ணாதீங்க. அது விளையாட போனாலும் பிரச்சனை தான், அது போய் கடிச்சாலும் பிரச்சனை தான், எதுனாலும் பிரச்சனை தான். சோ வந்து லீஷ் போட்டுக்கோங்க, சேஃபா எல்லாருமே சேஃபா இருங்க. அண்ட் இவர மாதிரி ஒரு சிலர் பண்ணலான்ற ஐடியால இருக்கீங்க, இல்ல இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், தயவு செஞ்சு ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு இவ்வளவு போட்டு வந்து அழுத்தாதீங்க, இவ்வளவு டென்ஷன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இவ்வளவு தேவையில்லாத ஒரு விஷயம். ஈவன் அவரு நான் வந்து சிம்பிளா சொல்றேன், இந்த இது எல்லாத்தையுமே அப்படியே ரீவைண்ட் பண்ணி நம்ம போயிடுவோம். செபி பாஞ்சிட்டான், கடிச்சிட்டான், அவரையும் கடிச்சிட்டான், இன்ஜூரி ஆயிட்டாரு, எல்லாமே ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அந்த பெட்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும், அடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கணும், வாட் எவர், அது அவரோட இஷ்டம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்குல்ல, அதை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த வீட்டுல இந்த டாக் வந்து நான் அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னு. அவங்க வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. இது அவருக்குன்னு நான் சொல்ல, எல்லாருக்கும். ஈவன் என்ன ஒரு நாய் கடிச்சாலோ இல்ல என்ன ஒரு பூனை கடிச்சாலோ, என்ன எதுவோ ஒரு பர்சனல் ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு டாகோ ஒரு கேட்டோ கடிச்சாலோ நானும் அதான் பண்ணணும். அதுதான் வந்து ப்ரொசீஜர், அதுதான் கரெக்டும் கூட. இது வந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு புரியல இவர் எதுக்கு பண்ணாரு. நான் சொன்னல எங்களை வந்து அவருக்கு தெரியும் அப்படின்னு. எப்படி நான் சொன்னா, எங்கேயுமே இவங்க பேரையோ என் பேரையோ எதையும் எங்கேயுமே நாங்க யூஸ் பண்ணல. அவர் எங்க பேரை கேட்கவும் இல்ல. அவரே வந்து ராம் கிட்ட பேசவும் தான் நோட் பண்ண, இங்க பாருங்க ராம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு நீங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அப்படின்னாரு. சோ எனக்கு அது இன்னும் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அவர் பேர் சொன்னது கூட இல்ல. நம்ம எங்கேயுமே பேர் சொல்லாம இவர் எப்படி பேரை கரெக்டா சொல்றாருன்றதை தாண்டி அவர் பேரை சொல்லிட்டு அடுத்து அவர் வந்து அதை கரெக்ட் பண்றாரு. சோ அங்கதான் எனக்கு டவுட் ஆச்சு, ஒருவேளை இவருக்கு நம்ம யூடியூபர் எல்லாம் தெரியும், இவர் தெரிஞ்சேதான் ஏதோ பிளான் பண்றாரா, தெரிஞ்சேதான் ஏதோ பிரச்சனை பண்றாருன்னு. இன்னொன்னு எங்களை சுத்தி இருக்க நிறைய பேர் சொன்னாங்க, இவருக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சு ஏதோ உங்களை டார்கெட் பண்ணி பண்ணணும்னா பண்றாரு, நீங்க பண்ணாததை கூட பண்ணீங்கன்னு சொல்லி அவர் எதுவும் பிரச்சனை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அப்படின்ட்டாரு. பட் ஸ்டில் அதுல எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்றதால நாங்க சண்டை போட்டு வந்துட்டோம். பட் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க தயவு செஞ்சு. என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பட் இப்போ ஃபெபி ஆல்ரைட், நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், ஃபெபிக்கு ஏன்னா இப்படி ஒண்ணுனா நடக்குதுன்னு தெரியல. ஆனா ஃபெபியும் ஆல்ரைட், அந்த பப்பியுமே வந்து அந்த பப்பியுமே ஆல்ரைட், அந்த பப்பியுமே அப்பவே நேர்ல போய் பார்த்தோம். என்ன சொல்ல, அது கொஞ்சம் என்னன்னா பயந்து இருந்தது, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. சோ ஃபெபியுமே பயந்து இருந்தா, அந்த பப்பியுமே பயந்து இருந்தது. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம், அது ஜாலியா அதுக்கப்புறம் நார்மலா
கேஷுவலா அதோட ரொட்டீன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஃபெபியும் நார்மலா ஜாலியா ரொட்டீன் போயிட்டான். 5 அறிவு இருக்கிறதுங்களே ஜாலியா இருக்குதுங்க. 6 அறிவு இருக்கிற நம்ம தான் வந்து ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கோம். சிம்பிளா என்னன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். உங்களை சுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குன்னா தயவு செஞ்சு வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, தயவு செஞ்சு பேசுங்க. இந்த ஹேட் கமெண்ட் பண்றவங்கலாம் வந்து நிறைய நான் பாக்குறேன். அதாவது கெட்ட வார்த்தை உங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்றது எனக்கு தெரியுது. அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் அங்க போய் யூஸ் பண்ணுங்க வேணாம். யூஸ் பண்ணுவோம் பண்ணுங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் நோட்டோட முடிப்போம். என்ன பாசிட்டிவ் சொன்னோம்ல, பாசிட்டிவ்னா தான். ஓகேவா? ஸோ ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. நாங்க எப்பவுமே சொல்றது தான், எது நடந்தாலும் நன்மைக்கு. என்னாச்சு? நன்மைக்கு. ஸோ இதுல என்ன நல்லதுன்னு கேட்டீங்கன்னா நல்லதுன்னு ஒன்றும் இல்லை. பட் யோசிங்க, நாங்க அந்த டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நாங்க வந்து சென்னைக்குள்ளேயே சுத்தி இருந்திருக்கோம். நாங்க போயிட்டு ஆன்டியை பிக்கப் பண்ணிட்டு சும்மா நின்று கடையில ஸ்நாக்ஸ் வாங்கி இங்க இருந்து திருப்பதிக்கு போற இந்த 3 மணி நேரத்துல இவ்வளோ நேரம் இங்கே 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நாங்க அதை பண்ணாம வீட்டுல இருந்து வண்டி எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டா போயிருந்தோம்னா நாங்க ஆல்மோஸ்ட் திருப்பதியே ரீச் பண்ணியிருந்திருப்போம். ஈவினிங் கிளம்பணும், ரீச் பண்ணிருப்போம், ரிட்டர்ன் வந்திருக்கவும் முடியாது. இங்க வேற என்ன கலவரம் இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. சோ அது ஒரு பெரிய நல்லது. சீரியஸா நமக்கு ஏதாவது ஒண்ணு கெட்டது நடக்குது, என்ன நினைச்சாலும் அது வந்து நல்லதுதான். மேபி நாங்க திருப்பதிக்கு அப்படியே போயிருந்தோம்னா அங்க என்ன நடந்திருக்கும்ன்றது தெரியல. நாங்க ரிட்டர்ன் வந்துட்டு பொறுமையா டைம் எடுத்து ரொம்ப லேட் நைட் தான் மறுபடியும் கிளம்பணும். சோ அதுவும் ஒரு நல்லதுதான். ஸோ அதில் ஏதாவது ஒன்று கெட்டதா நடக்குதுன்னா அதை நினைச்சு ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்குன்னு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அது உங்களுக்கு இப்போ உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்க கண்ணுக்கு அது படும். The only thing is you have to believe it. நீங்க அதை நம்பணும். நமக்கு நல்லதுதான் நடக்குதுன்றது நீங்க நம்புங்க. நான் இப்போ ஒரு யோகியா ஃபீல் பண்றேன். ஸோ எல்லாரையும் நாங்க அடுத்த வீடியோல பாக்குறோம். சூப்பரான அடுத்த வீடியோல பாக்குறோம். Until then it's bye bye from ராமன் சானு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 200 மில்லியன் கிட்ட ரீச் ஆகிட்டு இருக்கோம். தேங்க்யூ. Bye.